குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 18 சித்தர்கள் பாடல்கள் வரிசையில் சிவவாக்கியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 11. கதாவு பஞ்ச பாதகங்களை துறந்த மந்திரம் இதாம் இதாம் இதல்ல என்று வைத்துழழும் ஏழைக்கால் சதாவிடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம் இதாம் இதாம் ராம 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 என்னும் நாமமே. பஞ்ச பாதகங்கள் அப்படின்னா 5 கொடிய பாவங்கள். அது என்ன அப்படின்னா கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு, பொய் பேசுதல் அப்படிங்கிறது. உழழும் அப்படின்னா துன்பப்படும், சதா அப்படின்னா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா செய்த பாவங்கள் அனைத்தும் அகலவும் பஞ்சமா பாதகங்களை செய்யாதபடி காப்பதற்கும் ஓதுவதற்கு உரிய மந்திரம் ஏதேனும் இருக்குமோ என்று பற்பல மந்திரங்களை ஓதி உச்சரித்து உலகில் துன்பத்துடன் வாழும் ஏழை பக்தர்களே, இதோ சர்வ காலங்களிலும் எந்த நேரத்திலும் ஓதுவதற்கு உரிய நல்ல மந்திரம் இதுதான் என்பதை உணர்ந்து எப்போதும் ராம 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 என்னும் மந்திரத்தை என்றும் மறக்காமல் ஓதி உயர்வடைவீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 12வது பாடல். நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா கோணதேது குருவதேது கூறிடுங் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 என்ற நாமமே. கோன் அப்படின்னா அரசன், குலாமரே அப்படின்னா அறிவிலிகளே அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா நான் என்று ஆனது எது, நீ என்பது எது, நமக்குள் நடுவாக நின்றது எது, அரசனாகி இவ்வுடலை ஆட்சி செய்வது எது, குருவாக அமைந்திருப்பது எது, இதற்கு பதில் கூறுங்கள் அறிவிலிகளே. ஆதியாக ஆனது எது, அழியும் உடலில் அழியாத பொருளாய் நின்றது எது, நம் உடம்பிலேயே அப்புறத்திற்கு அப்புறமாய் வெளியாக நின்று உடல் அழிந்த பிறகும் கூட வருவது எது என்பதை சிந்தித்து அறிந்து கூறுங்கள். இவை யாவுமாக திகழ்வது ஒன்றுதான், அது ராம நாமமே என்பதை உணர்ந்து அந்த மந்திரத்தை ஓதுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 13வது பாடல். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேர்த்து இறைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ மாத்திரை போதுமுலே அறிந்து தொக்க வல்லிரேல் சாத்திரப்பை நோய்கள் ஏது சத்தி முத்தி சித்தியே. இதுதாங்க அந்த பாடல். மாத்திரை அப்படின்னா ஒரு நொடி நேரம், சாத்திரப்பை அப்படின்னா உடல், முத்தி அப்படின்னா வீடு பேரு. சோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, உங்களுக்கு நோய் வந்து வேர்த்து இறைத்து உயிர் ஊசலாடும் போது நீங்கள் நாள்தோறும் ஓதி வந்த வேதம் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு உதவுமோ? உதவாது. ஒரு நொடி பொழுதாவது உங்களுக்குள்ளே உள்ள இறைவனை அறிந்து வாசி யோகம் அதாவது பிராணாயாமம் செய்து அவனையே தியானம் செய்து வந்தீர்களானால் சோற்று பையான இவ்வுடலிற்கு நோய் என்பது வராது. இதனால் வீடு பேரு வாய்க்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதான் இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 14வது பாடல். 4 வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அருகிலீர் பாலுள் நெய் கலந்தவாறு பாவிகால் அருகிலீர் ஆலமுண்ட கண்டனார் அகத்துலே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கனவிலும் அஃது இல்லையே. 4 வேதம் அப்படின்னா 4 வேதங்கள். ரிக், யசூர், சாமம், அதர்வனம் அப்படிங்கிறது. ஞானபாதம் அப்படின்னா மெய்யறிவாக விளங்கும் இறைவனுடைய திருவடி அப்படின்னு அர்த்தம். அருகிலீர் அப்படின்னா அறிய மாட்டீர்கள். ஆலமுண்ட கண்டனார் அப்படின்னா சிவபெருமான். காலம் அப்படின்னா இயமன் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா ரிக், யசூர், சாமம், அதர்வனம் என்ற 4 வேதங்களையும் ஓதுவீர்கள். ஆனால் அந்த 4 வேதங்களும் சொல்லும் ஞான பாதம் எது என்பதை அறிவீரா? ஆலகால விஷமுண்ட சிவபெருமான் பாலில் கலந்திருக்கும் நெய் போல உங்களுடைய உள்ளத்தில் கலந்திருப்பதை உணராமல் இயமன் என்று ஒருவன் இருக்கின்றான், அவன் உயிரை பறிப்பவன் என்றும் நீங்கள் கூறுகின்றீர்கள் அல்லவா? எங்களை போன்ற சித்தர்களுக்கு அந்த இயமனுடைய பயம் கனவில் கூட இல்லை. காரணம் சிவன் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 15வது பாடல். வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை தச்சிலாத மாளிகை சமைந்தவாறதெங்கனே பெற்ற தாயை விற்றடிமை கொல்லுகின்ற பேதைக்கால் சித்தில்லாத போது சீவன் இல்லை இல்லை இல்லையே. இதுதாங்க அந்த பாடல். வித்து அப்படின்னா விதை, தச்சு அப்படின்னா தச்சன், பேதைக்கால் அப்படின்னா அறிவற்றவர்களே அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா பரம்பொருளே அனைத்திற்கும் மூல காரணமாக அதாவது விதையாக உள்ளது. அதனால்தான் எல்லா சம்பிரதாயங்களும் மேலுலகிலும் பூலோகத்திலும் உள்ளன. தச்சன் இல்லாமல் மாளிகை அமையுமா? நம்
நம் உடம்பில் உயிர் என்னும் விதையாக இருப்பவன் சிவபெருமான். பெற்ற தாயை மறந்துவிட்டு பெண்களிடம் அடிமை கொள்ளும் அறிவற்ற மக்களே, சிவன் இல்லாது போனால் இந்த சீவனும் இல்லை, இந்த உடம்பும் இல்லை என்பதை உணர்ந்து சிவபெருமானையே தியானித்து இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 16வது பாடல். அஞ்சும் மூன்றும் எட்டதாம் அநாதியான மந்திரம், நெஞ்சிலே நினைந்து கொண்டு நீருரு செபிப்பிரேல், பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யினும் பஞ்சு போல் பறக்கும் என்று நான்மறைகள் பண்ணுமே. அஞ்சும் மூன்றும் எட்டதாம் அப்படின்னா 5 எழுத்தும் 3 எழுத்தும் கூடி பிறக்கும் 8 எழுத்து மந்திரமான ஓம் நமசிவய என்பது நான்மறைகள் அப்படின்னா ரிக், யசூர், சாமம், அதர்வனம் அப்படிங்கிற 4 வேதங்கள், பண்ணும் அப்படின்னா சொல்கின்றன அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா, நமசிவய என்ற திருவைந்தெழுத்தும் ஆ உ என்ற 3 எழுத்தும் இணைந்து உருவாகும் ஓம் நமசிவய என்ற 8 எழுத்து மந்திரமே அனாதியாக விளங்கும் சிவபெருமானின் மந்திரம். இந்த மந்திரத்தை உள்ளத்திலே இருத்தி கண்ணில் நீர் பெருகும்படி உரு கொடுத்து செபித்து தியானியுங்கள். அவ்வாறு நீங்கள் செபிப்பீரானால் நீங்கள் முன் பிறவியில் செய்த கணக்கற்ற பஞ்சமா பாதகங்கள் பாவங்கள் யாவும் காற்றில் பஞ்சு பறப்பது போல நம்மை விட்டு பறந்துவிடும். இதனை 4 மறைகள் கூறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 17வது பாடல். அண்டவாசல் 1000 பிரசண்டவாசல் 1000, 6 100 கோடி யானவாசல் 1000, இந்த வாசல் ஏழை வாசல் ஏகபோகமான வாசல், எம்பிரான் இருக்கும் வாசல் யாவர்கான வல்லரோ. அண்டம் அப்படின்னா உலகம், பிரசண்டம் அப்படின்னா மற்ற உலகங்கள், ஏழை வாசல் ஏகபோகமான வாசல் அப்படின்னா நம் உடம்பில் இருக்கும் 10வது வாசல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த பாட்டுக்கான பொருள் என்ன அப்படின்னா, இவ்வுலகத்திற்கும் மற்ற உலகங்களுக்கும் 1000 வழிகள் வாசல்களாக அமைந்துள்ளன. மனித உடலில் 9 வாசல்கள் அமைந்துள்ளன. 8,000 கோடி உயிர்களிலும் கோடிக்கணக்கான வாசல்கள் உள்ளன. இறைவன் நம் உடம்பில் 10வது வாசலில் இருந்து உலவுகின்றான். அதுதான் பிராணவாயு, அதாவது மூச்சுக்காற்று. இந்த வாசல் ஏழை வாசலாகவும் ஏகமாகி நின்று இறைவன் இன்பம் கிட்டும் வாசலாகவும் எளிமையாக எல்லோரிடமும் மறைவாக இருக்கின்றது. இந்த 10வது வாசலை அறிந்து யோகத்தால் அந்த வாசலின் பூட்டை திறந்து எம்பிரானாகிய சிவன் இருக்கும் வாசலை காண வல்லவர்கள் யாவர் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 18வது பாடல். சாமம் 4 வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலீர், காமநோயை விட்டு நீர் கருத்துலே உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்பன் எங்கள் ஈசனே. சாமம் அப்படின்னா காலம், சேமமாக ஓதினும் அப்படின்னா நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் உச்சரித்தாலும் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா, காலம் தவறாமல் 4 வேதங்களையும் அனைத்து சாத்திரங்களையும் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் ஓதினாலும் நீங்கள் சிவபெருமானை அறிய மாட்டீர்கள். தனக்குள் உட்பகையாக இருக்கும் காமம் என்ற நோயை நீக்கிவிட்டு அதே காமம் தோன்றும் இடத்தில் கருத்துடன் எண்ணத்தை வைத்து சிவபெருமானை உணர்ந்து தியானம் செய்தால் நம்மில் ஊமை எழுத்தாகி சூட்சும உடம்பில் இருப்பான் எங்கள் சிவபெருமான் என்பதை அறிந்து நீங்களும் உணர்ந்து தியானியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 19வது பாடல். சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகையால் மங்கி மாலுதே உலகில் மானிடங்கள் எத்தனை, சங்கிரண்டையும் தவிர்த்து தாரையோத வல்லிரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழல் ஆகுமே. இதுதாங்க அந்த பாடல். சங்கிரண்டு அப்படின்னா இடைக்கலை பிங்கலை நாடிகள், தாரை 1 அப்படின்னா சுழுமுனை நாடி 1, கொங்கை மங்கை பாகர் அப்படின்னா சிவபெருமான். சோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா, நமது மூச்சு காற்றானது இடைக்கலை பிங்கலை சுழுமுனை என்னும் நாடிகளில் சன்னல் பின்னலாக ஓடி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு சுவாசத்திலும் மூச்சு காற்றிலிருந்து 4 அங்குலம் வீணாகின்றது. அதனால் நோய் முதுமை ஏற்பட்டு வாழ்நாளும் குறைந்து இறந்து போகும் மனிதர்கள் கணக்கற்றோர் ஆவார்கள். இந்த மூச்சு காற்றை சந்திரக்கலை சூரியக்கலை வழியாக கட்டுப்படுத்தி வாசி யோகத்தால் ரேசகம் பூரகம் கும்பகம் செய்து உடம்பையும் உயிரையும் வளர்க்க வேண்டும். இடைக்கலை பிங்கலைகளை ஒழுங்குபடுத்தி சுழுமுனை வாசலை திறந்து வாசி யோகத்தால் தாரை ஊதுவதைப் போல் ஊதி மூலாதாரத்தில் 3 கனலை மேலேற்றி சோதியில் சேர்க்க வல்லவர்களானால் உமாதேவியாரை தன் இடபா
நிர்வாகத்தில் கொண்டு சிவபெருமானோடு கூடி வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 20வது பாடல். அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிக்கால் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. அஞ்சல் அப்படின்னா பயப்படாது இருத்தல். ஸோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா 5 பூதங்களால் பிறந்து அந்த 5 பூதங்களின் தன்மைகளால் வளர்ந்து திருவைந்தெழுத்தின் உண்மையை உணராமல் அதனை வெறும் வாயால் மட்டுமே உச்சரித்து வரும் பஞ்சபூதங்களால் ஆன பாவிகளே நமசிவய என்ற அஞ்செழுத்தில் ஓரெழுத்து என்ன என்பதை அறிந்து அதிலேயே நினைவை நிறுத்தி செபித்து தியானிக்க வல்லவர்களானால் அந்த 5 எழுத்தும் ஓரெழுத்தாகி நிற்கும் அம்பலமான கோவிலில் சிவபெருமான் அஞ்சாதே என்று நடராச பெருமானாக ஆடி நிற்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 3வது வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.